ஒரு இறந்து போன ஒரு பிரேதத்து மேல நம்ம எல்லாரும் மதிப்போம். இறந்து போன பிரேதத்துல அது மேல மிர்கவா டேங்கி ஏத்துறாங்க. விஜய் அவர் கூப்பிட்டு ஆறுதல் சொன்னது கேவலம். அது இன்னைக்கு பெரிய நியூஸ் அன்னைக்கு போயிட்டு இருக்குது. 10,000 பேர் புதைகுழியில இருக்கிறாங்க. அவங்கள பத்தி பேசணும்ல. முஸ்லீம் நாடுகள் தான் பாதுகாக்கணும். எதுக்குடா முஸ்லீம் நாடுகள் பாதுகாக்கணும்? அடிச்சது நீனு, குண்டு கொடுத்தது நீனு, செஞ்ச உன்னையும் மீறி இன்னைக்கு அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சவுதியினுடைய அஃபீஷியல் அறிக்கை 6 மணிக்கு வருது. நான் கண்டம் மட்டும் சொல்றேன். சவுதி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு எல்லை கடந்து போகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் ஏன் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆட்சியாளரா அவங்க நாட்டையும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தையும் அந்த மக்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை அப்படிங்கிறது சவுதிக்கும் சரி, சவுதியை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கும் சரி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஹிக்மத்தா செயல்படுறாங்க. ஏன் அப்படி புரிஞ்சுக்க முடியாது நான் கேட்கிறேன். ஆனா இஸ்லாமிய நாடுகள் எல்லா நாடுகளும் வாங்குங்கிறாங்க. இஸ்லாமிய நாடுகள் தயாரா இருக்க மாட்டாங்க. இது திணிப்பு மாதிரி தெரியலையா? இந்த சில விஷயங்கள் சவுதி மேல சில குற்றச்சாட்டுகள் திணிக்கப்படுது. சில பொம்பளைகளோட இன்னர் வேற திருடுறாங்க. கண்ணை நோண்டி எடுத்துருக்காங்க. பலருக்கு தூக்கு தண்டனை. பலருக்கு நம்பர் என்ன தெரியுங்களா? HN HR 32F. செதஞ்சு போன உடலை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அங்கே சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லையே. அங்கே DNA கண்டுபிடிக்கிறது வசதிகள் இருக்கா? எதுவுமே இல்லையே. தி நோ செக்யூரிட்டி ஆஃப் இஸ்ரேல் அட் தி காஸ்ட் ஆஃப் பாலஸ்தீன் ரைட்ஸ். என்னைக்குமே இஸ்ரேலுக்கு நிம்மதி கிடையாது. நீ பாலஸ்தீன உயிரை வாங்கிக்கிட்டே இருந்தா சாத்தியம் இல்லை. நீங்கள் சாத்தியமா கேட்குறீங்கல்ல, போனால் செருப்படி விழுவும் தெரியும். செஞ்சிருக்கீங்க, எந்த அளவு செஞ்சிருக்கிறீங்க? என்ன 1,70,000 பேர் ஊனமானதுக்கு அப்புறமா, 3,000 குழந்தை இறந்து போனதுக்கு அப்புறமா இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? புரியாதா? சரி, இனிமேல் என்ன செய்ய போறீங்க அதையா சொல்லுங்க. மீம் டிவி நேயர்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இஸ்லாமிய அழைப்பாளர் முகமது யூசுப் அவர்கள். அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இஸ்ரேலை வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அரசு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா ஓரளவுக்கு அமெரிக்காவை சொல்ல முடியும். அவங்களால தான் இஸ்ரேலை ஓரளவுக்கு என்ன செய்ய முடியும்னா ஒரு ஆதிக்க வளையத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். அப்படி இருந்தும் கூட இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் காசாவையோ இல்லை லெபனானையோ தாக்குறத வந்து யாரும் எங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, யார் சொல்லி நாங்கள் கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதாவது இஸ்ரேல் வந்து ஒரு ஆக்கிரமிப்பு நாடு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதை பார்த்தீங்கன்னா யாருக்குமே நாங்கள் அடங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் கடந்த காலங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பாடம். உதாரணத்துக்காக ஒன்று சொல்கிறதா இருந்தால், உங்களுக்கு கடந்த செப்டம்பர் 19 கத்தாரில் தோஹாவினுடைய தலைநகரில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தவங்க மேலே தாக்குதல் நடத்தப்படுது. இது சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலும் தவறு. தன்னை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா இங்கே அடித்தளமாக ஹமாஸுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு ஒப்புதல் கொடுத்ததே அமெரிக்கா தான். இது அல்தானியும் சொல்லியிருந்தார். இப்போ இந்த தாக்குதல் நடத்துறது எவ்வளோ தவறானது, இதில் JD வான்ஸ் பேசுகிறாரு. அவர் தான் வந்து அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கார். அவர் சொல்கிறாரு, இந்த தாக்குதல் எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்கிறாரு. அப்போ ஒரு கட்டுக்கடங்காத ஒரு வெறி பிடித்த ஆள்கள் போல தான் இவங்க செயல்படுறாங்க. நீங்க கேட்ட கேள்வியினுடைய தொடர்ச்சி எதிலிருந்து வருதுன்னு சொன்னா, இப்ப அவங்களுடைய பாராளுமன்றத்துல பேசி நாங்க மேற்கு கரையை இணைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே ட்ரம்ப் இதற்கு எதிர்வினை ஆற்றாரு. அவர் மலேசியாவுக்கு வர்றாரு. மலேசியா வர்றதுக்கு முன்னாடி கத்தாருக்கு உதய் விமான நிலையத்துல போய் அல்தானியை சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு அவர் டோன்ட் வரி அபவுட் இத பல முறை உச்சரிக்கிறார். இவர் இதுல இருந்து நம்ம பெற வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த இஸ்ரேல் வந்து தன்னை ஆதிக்கம் செலுத்தி உலக அளவுல பல இடங்கள்ல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறான். தாக்குதல் நடத்துற அவன் வந்து அமெரிக்காவுக்கே சில சமயங்களில் கட்டுப்படுவது கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எந்த அளவுக்குன்னா, $3.5 பில்லியன் வந்து ஒவ்வொரு முறையும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ஏற்றுமதியில 2வது இடத்துல அமெரிக்கா இருக்கு. MK-84 தம்புடு பாம்பு, இந்த மாதிரியான குண்டுகள் எல்லாம் ஆயுத ஏற்றுமதியில எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் இருக்கிறப்ப MK-84 பாம்பு கொடுக்கல. ஏன்னா தம்புடு பாம்பு சொல்லுவாங்க, அது ஊமை குண்டுகள். எங்க தன்னுடைய எதிராளி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அங்க குண்டு போட வேண்டிய இடத்தை பயன்படுத்துறதா போர் விதிமுறை. அப்படிதான் செய்யணும். இந்த MK-84 அப்படி இருக்காது. அது வந்து தம்புடு பாம்பு, ஊமை குண்டா போட்டுக்கிட்டே போலாம். இதை வந்து ஜோ பைடன் தடை பண்ணாரு. ஆனா வந்து இவர் என்ன பண்ணாருன்னா, ட்ரம்ப் வந்து கையெழுத்து போட்டு இல்ல கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன்னு அனுமதி கொடுத்தாரு. அனுமதி கொடுத்த ஆளையே மீறி இன்னைக்கு ட்ரம்ப்பினுடைய நெருங்கிய கூட்டாளி கத்தார் யாரும் மறுக்க மாட்டாங்க. அதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்க, தனி விஷயம். அப்படி இருக்கும்போதே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்கா $3.5 மில்லியன் கொடுக்குது. அப்படி இருந்துமே அமெரிக்காவுடைய பேச்சை கேட்காம ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மேற்கு கரையை நாங்க இணைக்க போறோம் அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே இவங்களுடைய அடிப்படை குணத்தை காட்டுது. மனிதர்களே வந்து ரொம்ப கொடூரமான ஆள்கள். நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு இறந்து போன ஒரு பிரேதத்து மேல நம்ம எல்லாரும் மதிப்போம். இறந்து போன பிரேதத்துல அது மேல மிர்கவா டேங்கி ஏத்துறாங்க.
95 குழந்தைகளை தலையில குறிபார்த்து சுடப்பட்டிருக்கிறது. 29/2024 ஜூலைல நீங்க பாத்தீங்கன்னா டீமான் ஒரு சிறைச்சாலை இருக்கு, இவங்க வச்சிருக்க கொடூரமான சிறைச்சாலையில ஒண்ணு. அந்த சிறைச்சாலையில 10 பேர் சேர்ந்து ராணுவ ஆட்கள் அவங்க வச்சிருக்கக்கூடிய 100 ஃபோர்ஸ் அப்படிங்கிற 10 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழிக்கிறாங்க. அங்க இருக்க இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்களை கொந்தளிச்சு போயிடுறாங்க. கற்பழிக்கப்பட்டது பலஸ்தீன அப்பாவி பெண்மணி. ஓகே. இப்படி கற்பழிச்ச உடனே இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய மனிதாபிமானம் அடைச்ச மக்கள் இருக்கிறாங்க, அவங்களே கொந்தளிச்சு போறாங்க. இத்துமார் பென் குரி, ஸ்மார்ட்ரிச் அவங்க எல்லாம் என்ன வர்ணிக்கிறாங்கன்னா, அந்த கற்பழிப்புல ஈடுபட்டவங்கள ஹீரோக்கள். இதுவும் ஒரு சட்டம் தான், கற்பழிக்கிறதே ஒரு சட்டம் தான் அப்படின்னு சொல்றவன் எப்படி இருப்பான்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இவன் யாருக்கும் கட்டுப்படுவானா அப்படிங்கறத இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. பிபிசியை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க, கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. எந்த அளவுக்கு ட்ரம்ப் பேசினார்னா, உலக நாடெல்லாம் உனக்கு எதிரா இருக்கு, நீ ஒழுங்கா இருந்துக்க, நீ இப்படி செய்யாத, கட்டுப்பட அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் இதுக்கு முன்னாடி மார்க் ரூபியோ போயிருந்தாரு. கத்தாருடைய தாக்குதல் போது மார்க் ரூபியோ போயிருந்தாரு. போய் அந்த பேச்சு சரிவர செய்யலாம். ஒரு நம்ம வழக்கத்தில் சொல்ல போனா ஒரு மேப்படியா மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான், மேற்கரையில போய் அவங்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறது, செவுர்ல போய் தலையை வைக்கிறது, இதே வேலையை நான் செஞ்சுட்டு வந்தான். சரியா நடக்கல. அதுக்கப்புறம் போனது யாருன்னா ஜேடி வான்ஸ் போறாரு. ஜேடி வான்ஸ் அங்க இருக்கும்போது, டெல்லவியூல இருக்கும்போது இவங்க நாடாளுமன்றத்தில் ஒப்பந்தம் போடுறாங்க. ஜேடி வான்ஸ் இதை பத்தி என்ன சொல்றாருன்னா, எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்றாரு. இதெல்லாம் அவங்க இருந்துகிட்டே இருக்கிறாரு. இருக்கும்போதே, தனக்கு உதவி செய்யற ஆள் இருக்கும்போதே இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப இலகுவா சிம்பிளா சொல்றதா இருந்தா, இஸ்ரேல் ஒரு நாடே கிடையாது. 1948 முன்னாடி உள்ள கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாங்க. பாப்பா உன்னை கவனிச்சுக்கிறோம், உனக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்றோம் அப்படின்னு சொல்லி. அவங்களையே நக்பா 1948 ஒரே நாள்ல 70,000 பேரை கொண்ட இவங்க இன்னைக்கு அமெரிக்கா கட்டுப்படுவாங்களா? எவரும் கட்டுப்பட மாட்டாங்க. நீங்க ஒரு தகவல் கேட்டீங்க, இன்னைக்கு லெபனான்ல மட்டும் தாக்குறாங்களா? லெபனான்ல தாக்கி இருக்கிறாங்க. அங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4,000 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 240 பேர் குழந்தைகள். அது இல்லாம சிரியால கோலன் ஹைட்ஸ் நடக்குது. சைதாங்கிற பகுதியில் அவனுடைய ஆக்கிரமிப்பை அதிகப்படுத்தி இருக்கிறான். அது மட்டும் இல்ல, ஏமன் ஹூத்திகள் சனாவுல அங்க தாக்குதல் நடத்தப்படுது, கஸ்ஸாவுல தாக்குதல் நடத்தப்படுது, மேற்கு கரையை தாக்குதல் நடத்தப்படுது. இப்படி ஒவ்வொரு இடங்களையும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுது. இவன் கட்டுக்கடங்காதவன். அதான் உலகமே இன்னைக்கு அவனுக்கு எதிராக இன்னைக்கு திரும்பி இருக்கு. அவனுடைய நேச நாடுகளை பிரிட்டன் திரும்பி இருக்கிறான், கனடா திரும்பி இருக்கிறார்கள், ஆஸ்திரேலியா எதிர்பார்க்கவே முடியாது. ஆஸ்திரேலியாவை இன்னைக்கு பலஸ்தீன தங்க அங்கீகரிப்பான் அந்தோனி அல்பானி சொல்லி இருக்கிறாரு. இப்படி பல மாற்றங்கள் வந்திருக்கிறது. அவனுடைய கோர முகத்தை நம்மளுக்கு காட்டுது. அமெரிக்கா இதை எப்படி கையாள போகுதுன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலியா தான் இருக்கும். ஏன்னு சொன்னா, இது எப்படின்னா, ஆபிரகாம்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்துக்கு கீழே இஸ்லாமிய நாடுகளையும் நான் இஸ்ரேலையும் ஒன்று சேர்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒப்பந்தம் வந்தது. ஆனா இப்ப கல நிலவரம் வேற. ஏன்னா எப்படியான மக்கள்கிட்ட வலி வேதனை இருக்குன்னா, அப்பாவி மக்கள் நான் சொல்றேன், அதாவது சாதாரண அப்பாவி மக்களா வெகுஜன மக்களா இருக்கிறவங்க வெகுண்டெழுந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜப்பான் நீங்க பார்க்கலாம். கடந்த இந்த மாதத்தினுடைய 15ஆம் தேதி சலால் ஜஃப்ராவி ஜேர்னலிஸ்ட் கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்டவன முதல் ஆர்ப்பாட்டம் நியூயார்க்ல நடக்குது, பிரிட்டன்ல நடக்குது, சிட்னில நடக்குது. தொடர்ந்து இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் மக்களுடைய அழுத்தம் இருக்கிறனால, கடந்த காலங்கள்ல ட்ரம்ப் நான் ஜெருசலத்தை இஸ்ரேலுடைய தலைநகரமா முன்னாடி அறிவிச்சாரு கடந்த கால ஆட்சி முறையில. அது மாதிரி எல்லாம் இப்ப செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, மக்களுடைய அந்த போராட்ட களங்கள், அவங்க அவங்களுடைய எதிர்ப்பு முனைகள் இது பெரிய அளவில் இருக்குது. அதனால கடந்த காலங்கள் மாதிரி இதை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. ட்ரம்பே பயந்து போய் தான் இருக்காரு என்பது நிதர்சனமான உண்மையா இருக்கு. அதனாலதான் அவர் கத்தாருக்கு போறாரு, உதவி விமான நிலையத்துக்கு போய் அல்தானியை சந்திக்கிறாரு, பேசுறாரு. இப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்குது. இதோட கூடுதல் தகவல் என்னன்னா, யார் இப்ப கஸ்ஸாவை 2 பகுதியை பிரிச்சாச்சு. ஒன்னு பாத்தீங்கன்னா வாடி காசா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கான் யூனிஸ். இந்த கான் யூனிஸ்ல தான் பாத்தீங்கன்னா ஜிஹெச்எஃப்னு வச்சிருக்காங்க. யாசிர் அபு சபாப்னு சொல்லி ஒரு போதை வியாபாரி, அவங்கள துப்பாக்கியை கொடுத்து ஆயுதத்தை கொடுத்து, நீ கேள்விப்பட்டிருப்பீங்களா எங்கேயாவது? ஒரு நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் நாங்க தான் ஒரு ட்ரக்ஸ் வியாபாரிக்கு துப்பாக்கி கொடுத்துருக்கோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நெத்தனியா இருக்கிறார். அவன் அங்க கொடுத்து கான் யூனிஸ் பக்கத்தில் வச்சிருக்காங்க. இப்ப சண்டை நடக்கிறது, பெரும்பாலான பிரச்சனைகள் வர்றது, இந்த யாசிர் சபாபை ஒட்டி யாசிர் சபாபை காப்பாத்துறதுக்கு இஸ்ரேல் அங்க வர்றதும், அதுக்கு மத்தியில் ஹமாஸுடைய சண்டைகள் தான் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப 2 பகுதிகளை பிரிப்பதற்கான வேலையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. யார் இப்ப உதவி செய்யணும்? ஜேடி வான்ஸ் என்ன சொல்றான்னா,
தாக்குதல் இவங்க பண்ணாங்க, குண்டு இவங்க தான் கொடுத்தாங்க, அவங்க ஊக்குவிச்சது இவங்க தான், அமெரிக்கா தான். ஆனா இவங்க சொல்றாங்க பாதுகாக்கலாம் யார் தெரியுமா பார்க்கணும், வளைகுடா நாடு தான் பாதுகாக்கணும். வளைகுடா நாடுகள் வரமாட்டாங்க. இப்ப நீங்க யார் சவுதியோ எடுத்துக்கங்க, அது தெரிஞ்சுதான் அவங்க சொல்றாங்களா என்ன? அது தெரிஞ்சுதான் சொல்றாரு, நடக்காதுன்னு தெரியும். இன்னொன்னு என்ன போட்டு பார்ப்போம், சரி நம்ம காசு யார் காசு? நான் இன்னொரு கேள்வி, ஸ்மார்ட் ரிச் என்ன பேட்டி கொடுத்தாரு, இஸ்ரேல் 14 சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்குறப்ப கசா வந்து நாங்கள் கூறு போட்டு விற்க போகிறோம், நாங்கள் நிறைய அங்கே ஆயுதங்களை செலவு பண்ணி எங்களுடைய பொருளாதாரம் இறங்கிருச்சு அப்படின்னு சொன்னவங்க இப்போ அதையே அப்படியே மாற்றி என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம் நாடுகள் தான் பாதுகாக்கணும். எதுக்குடா முஸ்லீம் நாடுகள் பாதுகாக்கணும்? அடித்தது நீனு, குண்டு கொடுத்தது நீனு, செஞ்சு உன்னையும் மீறி இன்னைக்கு அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ யாரை பாதுகாக்கணும், யார் அங்கே இருக்கணும்? நீங்க தான் முடிவு பண்றீங்க. டோனி பிளேயர்னு ஒருத்தர் முடிவு பண்ணாங்க, பிரிட்டனுடைய முன்னாள் பிரதமர். 2003 ஈராக்கினுடைய வார்லாம் பெரும் பங்கு மாற்றிய மிகப்பெரிய வலதுசாரி சிந்தனையில் உள்ளவர் ஒருத்தவர். அவரை கொண்டு போய் அங்க வைக்க முயற்சி செஞ்சாங்க. அவரும் அங்க அந்த பாட்சாவும் பலிக்கல. அப்படியே பிதி முழுங்கி போய் மண்டமுள்ள பைத்தியம் பிடிச்ச மாதிரி இன்னைக்கு அணைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படி, நீங்க ஹமாஸ் அந்த குழுக்கள் இந்த குழுக்கள் அதெல்லாம் விட்டுருங்க, அந்த மக்களே வந்து தன்னுடைய பூர்வீக குடிகளா இருக்கிறாங்க. அவங்க வந்து அது புனித நிலமா பாக்குறாங்க. இது போராட்டங்களை உங்களுக்கு புதுசு இல்லை, பல ஆண்டுகளா கண்ட மக்கள், அதனால அதை எதிர்ப்பதற்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்க பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க, அமெரிக்கா வந்து வளைகுடா நாடுகள் தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்மொழிதலை வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு ஜேடி வான்ஸ் சொன்னார். ஜேடி வான்ஸ் வந்து பேசியிருக்காரு. இப்போ இது சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறத கூட நம்ம ரெண்டாவது ஒரு விவாத பொருளா பேசலாம். ஆனா இப்போ ரீசெண்டா வந்த ஒரு செய்தி என்னன்னா, சாத்தியம் இல்லை, நீங்க சாத்தியமா கேட்கறீங்கல்ல, போனா செருப்படி விழுவும் தெரியும். அரபுலக நாடுகள் போதிய அளவிற்கு கசாவை காப்பதற்கு எந்த வேலையும் செய்யல. நிதர்சனம் எல்லாருக்குமே நம்ம தெரியும். ஏன் அப்படி சொல்றீங்க? மார்ச் 18ஆம் தேதி, நல்ல கேள்வி, மார்ச் 18ஆம் தேதி இந்த இரண்டாவது போர் நிறுத்தம் முடியல. நல்ல கவனிக்க, முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க, முடியல. இஸ்ரேல் அத்துமீறான். போர் மார்ச் 18ஆம் தேதி ஜனவரி போடப்பட்டு மார்ச்ல அந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறான். என்னன்னா போருடைய சுருக்கமான அம்சம் என்னன்னா, நிரந்தரமா உன்னுடைய துருப்புகள் வெளியே போகணும், நிரந்தரமா சீஸ்ஃபயர் வரணும். அதை ஒத்துக்காம என்ன பண்றான்னா மார்ச் 18ஆம் தேதி அதிகாலையில இந்த தாக்குதல் நடத்தப்படுது. அப்பெல்லாம் நான் செய்ய முடியாது, நான் இங்கதான் இருப்பேன், என் ராணுவம் இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தாக்குறான். அன்றைய தினம் மட்டும் 437 பேர் இறந்து போனாங்க. முதல் நாடா கண்டனம் தெரிவிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலா. வெனிசுலாவுடைய அதிபர் மாத்துரை இதை முதல்ல கண்டிச்சாரு. ஹங்கேரி எல்லா சீஸ்ஃபயர்லையும் சீஸ்ஃபயர் அங்க கூடாதுன்னு சொன்னது நாடு ஹங்கேரி. அந்த ஹங்கேரி நாடு கண்டனம் தெரிவிக்குது. சவுதியினுடைய அபிஷியல் அறிக்கை 6 மணிக்கு வருது. நான் கண்டம் மட்டும் சொல்றேன், கண்டனத்தை மட்டும் நான் சொல்றேன். இப்படி இருக்காரு, அங்க போனா எப்படி இருக்கும்? இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, குறிப்பா இந்த சவுதியா இருக்கட்டும் இல்ல அரபு நாடுகள், அதை சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகள், சவுதி 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 அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து எல்லை மீறி போயிடுச்சோ, சவுதி எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு எல்லை கடந்து போகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் ஏன் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, உதாரணமா ஒரு ஆட்சியாளரா அவங்க நாட்டையும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தையும் அந்த மக்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை அப்படிங்கிறது சவுதிக்கும் சரி, சவுதியை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கும் சரி இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த மக்களையும் அந்த வளங்களையும் பாதுகாக்க அவங்க சில வியூகங்களை சில ஹிக்மத்தா செயல்படுறாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? ஏன் அப்படி புரிஞ்சுக்க முடியாது நான் கேட்குறேன். அதாவது நான் சொன்ன செய்தி நீங்க பார்த்துருந்தீங்க, நேர் பார்க்க புரியும். நான் கண்டம் அறிக்கை மட்டும் சொல்றேன். அவங்கள தாக்குனப்பவே கண்டனம் மட்டும் தான் வந்துச்சு. அவர் சவுதியை தாக்கல, கத்தாரை தாக்கும் போது மட்டும் கண்டனம் தான் வந்துச்சு. கத்தார் எதிர்வினை ஆட்டணும். நீங்க கேட்ட கேள்வி சவுதி, நான் சவுதிக்கு மட்டுமே வர்றேன், சவுதிக்கு மட்டுமே பதில் சொல்றேன். முழுக்க ஒரு நாட்டினுடைய வளத்தை தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதில் அந்த அரசாங்கம் செயல்படும் என்பது எனக்கு மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பா அப்படிதான் செய்வாங்க. ஆனா அதையும் தாண்டி அது உங்களுக்கு புனித பிரதேசம், புனித தனத்துல இருக்கு. திருமறை குர்ஆன்ல 17 அத்தியாயத்துல அந்த இடத்த சுபஹானல்லாஹி அஸ்ராபி அப்திஹி லைலத்த மினல் மஸ்ஜிதில் ஹராம்னு வர்றது அந்த புனித பிரதேசங்களை சேர்ந்த இடத்துல இருக்குது. நீங்க அதை கவனிக்கணும். அதோட சேர்ந்து நான் கண்டம் அறிக்கையை மட்டும் தான் நான் சொல்றேன். கண்டம் அறிக்கையை மட்டும் பாருங்க. உங்களுடைய புனித பிரதேசம், நீங்க நாடை காப்பாத்துறதுக்கு தன்னுடைய வேலைகளை செய்வாங்களா, செஞ்சுக்க, மாற்று கருத்து இல்ல. என்ன எதிர்வினை ஆற்றிருக்கீங்க, நீங்க எவ்வளவு தூரம் செயல்பட்டு இருக்கிறீங்க, அந்த ஆதங்க மக்கள்கிட்ட இருக்கதானே செய்யும். டிப்ளமேட்டிக்கா செயல்பட்டேங்கிறீங்க, செயல்பட்ட விகிதாச்சாரம் ஆரம்பத்திலே சொன்னேன், போதிய அளவுக்கு செய்யல. செப்டம்பர் 22 வாஷிங்டன் டிசியில நீங்களும் பிரான்ஸும் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துனீங்க. அதுக்கப்புறம் இமானுவேல் மேக்ரான் போய் ட்ரம்பை சந்திச்சு பேசினாரு, செஞ்சீங்க. எந்த விகிதாச்சாரத்தில் செஞ்சிருக்கிறீங்க, எந்த அடிப்படையில் செஞ்சிருக்கீங்க, அதை பார்க்கணும்ல. சாதாரணமா கஸ்ஸா நான் இப்போ ஃப்ரீ பாலஸ்தீன் ஒரு டிஷர்ட் போனாவே நீங்க சவுதியில கைது பண்றீங்கன்னா இதை நம்ம எப்படி பார்க்கறது? ஆனா அது அந்த நாட்டுடைய சட்டம் தானே. அந்த நாட்டை சுற்றி வாழக்கூடிய மக்கள்
அங்கே வாழக்கூடிய சில இந்தியர்கள், சவுதி வாழ் இந்தியர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, காபத்துல்லாவில் சிலர் நம்ம பார்த்தோம், அங்கே பாலஸ்தீன கொடியை ஏந்தி போராடின மக்கள், சும்மா கொடியை தூக்கி காட்டினவங்கலாம் கைது செய்யப்பட்டாங்க. அங்கே வந்து சவுதியுடைய கொடியை தூக்குறதுக்கு கூட தடை தான்ப்பா, நீ ஏன் பாலஸ்தீன் கொடியை எந்த கொடியை தூக்கலாம் அரெஸ்ட் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இது திணிப்பு மாதிரி தெரியலையா? இந்த சில விஷயங்கள் சவுதி மேல சில குற்றச்சாட்டுகள் திணிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி. அப்படி எப்படி நீங்க அப்படி எடுத்துக்க முடியாது. சவுதிங்க நீங்க இஸ்லாமிய நாடுங்கிறீங்க, உங்களுடைய அடிப்படை சட்டம் சரியா? அப்படிதான். அப்படின்னா என்னது? குரானும் நபிகளாருடைய போதனை அடிப்படையில் தான் செயல்படுவீங்க அப்படின்னு தானே சொல்றீங்க. அப்படின்னா நபிகளார் எப்படி காட்டி தந்திருக்காங்க உங்களுக்கு வழிமுறை? எனக்கு பின்னாடி தஜ்ஜால்னு ஒருத்தன் வர இருக்கான், அவனை எதிர்த்து நீங்க பேசணும். நீங்க கஹஃபனுடைய 18ஆம் அத்தியாயத்துல ஆரம்ப 10 வசனம் ஓதிக்கங்க. நீங்க எனக்கு எதிராக அவனுக்கு எதிராக போய் பேசுங்க. ஏன் சார்பா அல்லாஹ் பொறுப்பாளராக இருப்பான் அப்படின்னு பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நபிமார்கள் அத்தனை பேருமே யாரெல்லாம் தவறான ஆட்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எதிர்த்து பேசியிருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட அனைவரும் எதிர்த்து பேசியிருக்காங்கிறது. பேசுறது கூட அவங்களால முடியல. நான் கேட்கறது தான், உங்கள்கிட்ட ராணுவ பலம் இல்லை, நான் ஒத்துக்கிறேன், ஈரான் அளவுக்கு இல்லை. பேசுறது கூட முடியல. கண்ட மறிக்க முதல்ல செய்ய முடியலையா? தேவையான விகிதத்தின் அடிப்படையில் எல்லா வேலையும் அங்க செஞ்சுட்டீங்களா? செய்யலையே. இதுதான் சவுதியில் உள்ளது. கத்தார கேள்வி கேட்டீங்கன்னா வேற. கத்தார் நம்ம பதில் சொல்ல முடியாது. கத்தார் வந்து அதாவது கசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மாதம் 268 கோடி ரூபாய் அங்க விதைகளா இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாடு கத்தார். அதை கூட சவுதி செய்யறீங்களா? சவுதி செய்யறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க இந்த ஆர்டிகல் எடுத்து பார்த்துக்கலாம். நான் சொல்றப்ப யாருக்காவது டவுட் இருந்தா எடுத்து பார்த்துங்க. இன்னைக்கு சூடான்ல பிரச்சனை இருக்கு. RSF உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. RSF உடைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. துணை ராணுவ படை வந்து ராணுவத்துடைய படையை பிடிச்சி பெரிய அட்டுழியங்கள் செஞ்சு கொலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க அளவுக்கு சூடானுடைய நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஆனா சூடானுக்கு நெருக்கமான தொகையை தான் சவுதி கசாவுக்கு கொடுக்குது. கத்தார் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க? அப்போ விமர்சனமே என் மேலே வரக்கூடாதுன்னா நீங்க செய்யற அளவுக்கு பணி செய்யணும்ல. செய்யலாட்டி உன் மேலே விமர்சனம் வரதானே செய்யும், ஒரு கேள்வி வரதானே செய்யும். அது புனித பிரதேசங்கள், நபிமார்கள் வந்தவங்க இடம், நபி தோழர்கள் வாழ்ந்த இடம். அவங்க தவறான ஆள்களுக்கு ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடி இருக்காங்கன்னு நம்மளுக்கு நல்லா தெரியுது. அதை நீங்க பின்பற்ற ஆள்னு சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கு கேள்வி வரத்தானே செய்யும். இல்ல நீங்க என்னென்ன நாங்க பண்ணியிருக்கோம் நீங்க அடுக்கி காட்டுங்க, என்னென்ன பேசியிருக்கோம், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லி காட்டுங்க. நான் வேற எதையுமே பேசல. நீங்க ராணுவத்தை கொடுத்தது, ஹெல்ப் பண்ணது, அதெல்லாம் பத்தி நான் பேசல. நீங்க ஒரு கண்டன அறிக்கை எப்போ கொடுத்தீங்கன்னு ஆதாரப்பூர்வமா சொல்றேன். அப்ப விமர்சனம் வரதான் செய்யும், ஏத்துதான் ஆகணும். திறந்த மனசோட பார்க்கணும். ஆமா நம்ம செய்யல, அப்பாவி மக்களுக்கு நம்ம செய்யணும். குழுக்கள் வேற, அப்பாவி மக்கள் 10,000 பேர் இன்னும் புதகுழி கீழே இருக்காங்க. உலகத்துல யாரும் அதை பத்தி பேசுறது கிடையாது. இன்னைக்கு நியூஸ் சேனல்ல பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு. யாரு தேசத்தை பாதுகாக்க வந்துட்டாரு நம்ம விஜய், அவர் கூப்பிட்டு ஆறுதல் சொன்னது கேவலம். அது இன்னைக்கு பெரிய நியூஸ் அன்னைக்கு போயிட்டு இருக்குது. 10,000 பேர் புதைகுழியில இருக்கிறாங்க, அவங்கள பத்தி பேசணும்ல. இந்த 41 பேரை பத்தி கண்டிப்பா பேசணும், மாற்று கருத்தே கிடையாது. 10,000 பேர் புதைகுழியில் இருக்காங்க, அதை பத்தி பேசணும்ல. பேசுற அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களும் செயல்படணும்ல. இப்ப சவுதி அந்த அளவுக்கு போதிய அளவுக்கு செயல்படலை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்போ ரீசெண்டா அந்த அப்ரஹாம் ஒப்பந்தத்தின்படி அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த மீண்டும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகிற முயற்சியை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு சொல்லியிருந்தாரு. அதனுடைய ஒரு முதல் கட்டமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கான்ட்ராப் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தினுடைய ஒரு இராணுவ நிறுவனம் வந்து தொடங்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஐக்கிய அரபு சார்ந்த அந்த இடத்துல தான். அதாவது பொதுவாக இந்த ஆட்சியாளர்கள்லாம் ட்ரம்ப்புக்கு எதிராக வீரியமாக தீரியமாக செயல்பட்டுருவாங்க, எதிர்வினை ஆற்றிடுவாங்க அப்படிலாம் என்னால் சொல்ல முடியலை. சரி, அந்த இடத்துல அவங்க இல்லவும் இல்லை, சூழலும் அப்படி இருக்கு. நீங்கள் சொன்னதில் ஒரு காரணம் இருக்குது, டிப்ளமேட்டிக்காக செயல்படுறோம் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குது. அந்த டிப்ளமேட்டிக்கே நான் வந்து முன் உதாரணமாக காட்டுறது கத்தாரை தான் காட்டுவேன். ஓகே, பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் செப்டம்பர் 10 தாக்குதல் நடத்தப்ப தன்னுடைய நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவங்க தாக்குதல் நடத்தாததுங்கிறது எனக்கு அதிருப்தி இருக்கு, அது தனி விஷயம். ஆனால் டிப்ளமேட்டிக்கு வெளிப்படையாக நான் பார்த்த வரைக்கும் கத்தார் சூப்பர். சவுதிகள் அந்த மாதிரி வந்து இல்லை. இப்போ கத்தாருமே நீங்கள் சொல்கிறத தாண்டி வேற எதுவும் செஞ்ச மாதிரி தரலையே. இப்போ அவங்கள தாக்கப்பட்டது கூட முன்ன சொன்ன மாதிரி தான். அவங்க தாக்கப்பட்ட போது கூட வெறும் கண்டன அறிக்கை மட்டும் தான் வந்து, மொத்த ஒரு மாநாடு நடத்தினாங்க, கூட்டினாங்க, கலந்தாங்க, கண்டன அறிக்கை வந்து அதோட முடிஞ்சது மாதிரி தான் தோணும். இன்னொன்று என்னன்னா, நீங்க கண்டன அறிக்கை வந்து கூட்டம் கழிஞ்சாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதோடைய தாற்பயம் எந்த அளவுக்கு இருந்துச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். தி கார்டியன் நியூஸ் எடுத்து நீங்க பாத்துக்கலாம் நான் சொல்ற தகவலை. அதாவது வாஷிங்டன் டிசியில செப்டம்பர் 22 மீட்டிங் நடக்குது. முதல் ரியாத்தில் நடக்க வேண்டிய மீட்டிங். அந்த மீட்டிங் இஸ்லாமிய மொத்த நாடுகளுடைய மீட்டிங்கே பிளஸ் கசாவுக்காக நடக்கிற மீட்டிங். இந்த மீட்டிங்ல அவங்க கூடுனால அவங்களுக்கு என்ன ஒரு பிளஸ் நடக்குதுன்னா, அனைத்து நாடுகளும் வர்றாங்க, சவுதி அதில் பங்காற்றுச்சு, முக்கிய பங்காற்றினாங்க. கத்தார் வந்து இவங்கெல்லாம் பேசினால என்ன நடக்குதுன்னா, இமானுவேல் மெக்ரன் போய் ட்ரம்ப்கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, அப்படியே கைடன் நியூஸ் எழுதுறாங்க, நீங்க இப்படியே இருக்காதீங்க, இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டா நம்மளுக்கு இதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
ஏற்பட்டிருக்குங்க. நீங்க எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க? அது இறந்து போன 68,573 பேர் இறந்து போயிருக்காங்க. 1,70,70,000 பேர் ஊனமாக்கப்பட்டிருக்கிறாங்க. 895 குழந்தைகள் 1 வயசு ஆகிற முன்னாடி குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. 1 வயசான குழந்தைகள் 923 பேர் இறந்து போயிருக்காங்க. 3000 குழந்தைகள் ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. எப்ப நடந்திருக்கு? எப்ப நடக்கணும்? வித்தியாசம் இல்லையா? செஞ்சிருக்காங்க. நான் சொல்றேன் எந்த அளவுக்கு செய்யணும். கிரேட்டா துன்பர்க் எடுத்துக்கங்க. 22 வயசு பெண்மணி தானே. எத்தனை வாட்டி யாருக்கு எதிராக போறாங்க? இஸ்ரேலை பத்தி தெரியாதா? பயங்கரமான கொலகார பாவிங்கிறது தெரியாதா? 2010 துருக்கியில ஆர்வலர்கள் இதே மாதிரி கசாவுல வந்து ஒரு தடுப்பு காவல் நிறுத்துறாங்க. ஆர்வலர்கள் போறாங்க 2010 துருக்கியில இருந்து 10 பேர் சமூக ஆர்வலரை இஸ்ரேல் கொண்டு குவிச்சா அப்படிங்கறத 2010 அறிஞ்சிட்டுக்கு தான் கிரேட்டா துன்பர்க் மாட்லின்ல கப்பலையும் ஸ்மூத்துங்கிற கப்பல்லையும் போய் முன்னுதாரணமா காட்டினாங்கல்ல. 44 நாடு 497 பேர் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து பஸ் இல்ல, வால்வோ பஸ் இல்ல, பிளைட் இல்ல, கப்பல்ல பிரயாணிக்கிறது. அந்த காட்சியெல்லாம் பார்த்துருக்கலாம் நீங்க. ரீமா ஹாசன்லாம் காட்டுறாங்க. அப்படியே அந்த கப்பல்ல படுக்கும் இங்கிட்டு இங்கிட்டு அலைன்மெண்ட் வாந்தி. அதுக்கு மத்தியில தான் மேல அவ பேரு இதுவெல்லாம் சார்ந்த ஒருத்தர் செஞ்சிருக்கிறாங்கல்ல. நீங்க எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறீங்க? எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறீங்க? என்ன 1,70,70,000 பேர் ஊனமானதுக்கு அப்புறமா, 3000 குழந்தை இறந்து போனதுக்கு அப்புறமா இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? புரியாதா? சரி, இனிமேல் என்ன செய்ய போறீங்க? அதையா சொல்லுங்க. எத்தனை மார்கறிஞர்கள் உங்க மார்கறிஞர்கள் அந்த அப்பாவி மக்களுக்கு நீ எது செய்ய வேணாம் பிரார்த்தனை பண்ண சொல்லி எத்தனை பேர் கேட்டீங்க? அதுக்கே கைது பண்ணுவாங்க. பிரார்த்தனை மக்கள இமாம்கள் பேசினா கூட கைது பண்ணுவோம். அப்ப அந்த அளவுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கேயோ நாட்டில் அபிசீனியா நாட்டில் இருந்த நஜ்ஜாசி மன்னருக்காக அவங்க காயிப் ஜனாசா இங்கே நடத்தி அவங்க பிரார்த்தனை செய்கிற மாதிரி ஒரு முன்மாதிரியை நம்மளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டு போயிருக்காங்க. இவங்க செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்க. இன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு 66 டன் வெடிக்காத பொருட்கள் இருக்கு கசாவில். அதுல அந்த வெடிக்காத பொருள்ல போய் மாட்டி இறந்து போனவங்க 57 பேர். அப்ப இப்போயும் நாங்க பேச மாட்டோம், இப்போயும் நாங்க டிப்ளமேட்டிக் தான், இனிமேல் தான் நாங்க வருவோம் அப்படின்னா உலகம் உங்களை நம்பாது. மாறுங்க, மாத்திக்குங்க. இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. மாறினா யார் மாறினா நம்ம ஏத்துக்குவோம்ல. கண்டிப்பா. இன்னைக்கு அம்பானி மாறினாலும் ஒத்துக்குவோம், நம்ம மோடி மாறினாலும் நம்ம ஒத்துக்குவோம், அமித்ஷா மாறினாலும் ஏத்துக்குவோம்ல. அதுதானே, அதான் அடிப்படையில் இதை பாருங்க. நீங்க ஹமாஸ் அங்கே என்ன நிலைப்பாட்டில் இருக்குது அப்படின்னா, ஒரே நாடு ஒரே அதிகாரம், எங்களுக்கான ஒரு தனி பிரதேசம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து பாலஸ்தீனத்துக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதா மேஜர் கோரிக்கையாக இருக்குது. அதை நோக்கிய ட்ரம்ப்பும் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அதுக்கான முயற்சிகளை எடுப்போங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அப்படிலாம் இல்லை. ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து ஒரு அதிகார சபையை உருவாக்குவோங்கிறாங்க. அந்த சபையில் யாரெல்லாம் இருப்பாங்க? எல்லா நாடுகள் இருப்பாங்க. நான் குண்டு கொடுத்தேன், அடித்தேன், ஆனால் இஸ்லாமிய நாடுகள் எல்லா நாடுகளும் வாங்குங்கிறாங்க. இஸ்லாமிய நாடுகள் தயாராக இருக்க மாட்டாங்க. போனால் இதுக்கு முன்னாடியே அதாவது இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி இயால் ஜாமீர் சொல்லியிருக்கிறாரு, அது கஸ்ஸா பூமி ஒரு சவக்குழி நம்மளுடைய சோல்ஜர்ஸுக்கு. சொன்னாரா இல்லையா? அப்போ தெரியாதா சவுதிக்கு? கத்தாருக்கு தெரியாதா? கத்தார் அனுப்புவாங்களா? பஹ்ரைன் அனுப்புவாங்களா? எகிப்து அனுப்புவாங்களா? யாரும் அனுப்ப மாட்டாங்க. இவர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதையும் மீறி எப்படி ஜிஹெச்எஃப்னு அவங்க ஒன்று போட்டு பைங்க் கேங் குரூப் கையில் துப்பாக்கியை கொடுத்தாங்களோ அது மாதிரி அங்கே ஒன்று நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இறைவன் காப்பாற்றணும். அந்த பகுதி இன்னுமே அது ஒரு பிரச்சனை தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த செப்டம்பர் 13 இந்த சீஸ்வேர் நடந்த உடனே செப்டம்பர் 14 7,000 அவருடைய ஹமாஸினுடைய அவங்க தான் அதிகார சபை. சொல்லப்போனால் நம்மளுடைய பார்வையில் அது ஒரு கவர்மெண்ட். என்னுடைய பார்வையில் அவங்க கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் உடனே பணிக்கு போகணும்னு உத்தரவு போடுறாங்க. காவல்துறை அதிகாரி பணிக்கு போகிறாங்க, துப்புரவு தொழிலாளர் பணிக்கு போகிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய சோல்ஜர்ஸ் துப்பாக்கி ஏந்தி தெருக்கல்ல நிற்கிறாங்க. வாடி காசில் ஃபுல்லாக தெருக்கல்ல அவங்க நிற்கிறாங்க. அப்போ இதை பார்க்குறப்ப என்ன இருக்குது? உடனே நாங்கள் களத்துக்கு வந்துட்டோம். அவங்க இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க, உனக்கு இந்த இடம் கிடையாது, ஆயுத குறைப்பு நான் பண்ண மாட்டோம், இந்த இடம் எங்களுக்கானது, நாங்கள் தான் பூர்வீக குடிகள் என்பதில் உறுதியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு யோசிச்சு பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எகியா சின்வர் மரம் அடைச்சிட்டார், இஸ்மாயில் ஹானி அவரு, தைஃபு, மருவான், அவ்வளோ தலைவர்களே இழந்திருக்காங்க. சின்வருடைய தம்பி முகமது சின்வரும் வந்துட்டாரு, அவரும் இழந்து உறுதியாக அது எங்கள் இடம் அப்படின்னு நிற்கிறாங்க. இவர் சொல்கிற மாதிரி அதிகார சபை கொடுத்து அந்த ஸ்மூத் ஆயிரும் அப்படிங்கிறதெல்லாம் அதான் நான் விரும்புகிறோம். அதான் நம்மளும் நேசிக்கிறோம். அந்த மக்களுக்கும் ஒரு நாடு மாதிரி நம்மளாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படி தான் வாழணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் அது எப்படி இருக்கணும்? உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, எல்லாமே இருக்கணும், நீ செயல்படு அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல.
இத்தனை நாள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு அகதி வாழ்க்கை தானே. இது நம்ம சொல்லல, அன்டோனி குட்ரோஸ் சொன்னாரு. தாக்கல் நடந்தப்ப நவம்பர் 2023 அவர் சொன்னாரு, அந்த கஸ்ஸா மக்கள் அந்த ஹமாஸ் தாக்குனதுக்கு நியாயம் இல்லாம இல்லை அப்படின்னாரு. நியாயம் இருக்குன்னாரு. 60 ஆண்டுகள் அவங்க கழுத்து நெரிக்கப்பட்டதுன்னாங்க. அன்டோனி குட்ரோஸை ஜெர்மனிக்காரன் இஸ்ரேல் விமர்சிச்சான். அப்ப இவ்வளவு இவ்வளவு வலிக்கு வேதனைக்கு மத்தியில் இருக்கிற மக்கள்ல நீங்க அதிகாரம் செஞ்சு எனக்கு கீழே வரணும்னு சொன்னா அது வாய்ப்பே இல்லை. அந்த இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய இரத்த நாளங்கள்ல கூட உயிர் தியாகி ஆகணுங்கிற அந்த சிந்தனையை ரொம்ப ஆழமா அவங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் நம்மளுக்கு காட்டுது. ஓகே, நிறைய கருத்துக்களை பேசியிருந்தீங்க. இப்போ ஹமாஸில் வந்து புதிதாக நிறைய இராணுவ வீரர்களை சேர்க்கிறதா நம்ம தகவல் பார்த்தோம். ஆனால் அவங்க வந்து முந்தைய ஹமாஸ் வீரர்கள் மாதிரி பயிற்சி பெற்றவங்க இல்லை, குறைந்த நிலை பயிற்சியில் உள்ளவங்க இப்போ தான் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி, வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்தது. ஆனால் இப்போ ஜோர்டான் என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புதுசாக சேர்ந்திருக்கிற ஹமாஸில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு எங்களுடைய ராணுவம் பயிற்சி கொடுக்கும், நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோர்டான் வந்து சொல்லியிருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஜோர்டான் வந்து இப்போ துருக்கின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏதோ ஒரு வகையில் ஹமாஸ்க்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யுதுன்னு எடுத்துக்கலாம். ஈரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் ஈரான் ஃபர்ஸ்ட்டு அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஹமாஸுக்கு உதவி செஞ்சதில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே ஓப்பனாக வெளிப்படையாக சொல்கிறதா ஈரான் எல்லாத்தையுமே இழந்தாங்க. ஆரூன், ஹூவர் ஷூக்கர், ஹசன் நசரல்லா, லெபனான்ல அவங்க பெரும் பகுதியை பாதிப்பு சந்திச்சிருக்கிறாங்க. எகிப்து, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஏமன்ல பெரும் பகுதியை, அதாவது ஹூத்திகளுடைய பிரதமரை இறந்து போல சந்திச்சிருக்காங்க. ஈரான்ல தாக்கல் நினைச்சல இல்லையா, இஸ்பஹான், போர்ட்டே, அதுல பாதிப்பை சந்திச்சிருக்காங்க. சந்திச்சும் இப்பயும் களத்தில் நிற்கிறவங்க. ஆனால் அவங்க கொள்கை ரீதியாக நம்ம அந்த கொள்கையை உடன்படலை இருக்கிறாங்க. ஈரானை நம்ம கடந்து போகிறோமா இல்லை, நிறைய ஈரான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி துருக்கி, ஜோர்டானு, எகிப்து இதெல்லாம் வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கா இருக்கலாம், மறைமுகமா இருக்கலாம். இப்போ ஈரான் உதவி செய்யறாங்கன்னு சொன்னா கூட சரி, அதுல ஒரு ராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்குறாங்கன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கும். அதுல அவங்க நன்மை இடத்தின் அடிப்படையில் செய்யலாம், இல்லை ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ஜோர்டான் இதுக்கு முன்னாடி பலஸ்தீனுக்கு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யல அப்படின்னு நம்ம அவங்க மேல வெளிப்படையா இல்லாத நம்ம சொல்லிடுவேன். செஞ்சிருக்காங்க. இப்பயும் நான் சொல்றேன், போதிய அளவு செய்யல. சீஸ் ஃபயர் ஏற்பட்ட உடனே முதல் ஃபிளைட் போனது ஜோர்டானுடைய ஃபிளைட். அங்க ஒரு காட்சிகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, எடுக்கிற மாதிரி மேல இருந்து அந்த பகுதியெல்லாம் போட்டது ஜோர்டானுடைய ஃபிளைட் பண்றாங்க. போதிய அளவுல ஜோர்டானுடைய ராயல் நியூஸ்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் வந்து அவ்வளோ அப்டேட் இருக்கும், அவ்வளோ நியூஸ், அங்கே நடக்கிற ஒவ்வொரு செய்தியும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி அங்கே சில மோசமான ஆட்சியாளர் இருக்கிறாங்கல்ல, அப்படியான மோசமான ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. இவங்களே கற்றுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. இவங்க போய் அங்கே இருக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்கிறதுலாம் நகைப்புக்குரியதா எனக்கு தெரியுது. ரெண்டாவது பயிற்சி கொடுக்குற ட்ரைனிங் அதெல்லாம் தாண்டியே தனக்கு உள்ளத்தில் அப்படி ஒரு சிந்தனை இருக்கு. போராட்டம் என்ன இருக்குதுங்க, நீங்க பயிற்சியை கொடுத்த இஸ்ரேல் தான் பயிற்சி கொடுத்தான், ஏன் ஓடுறான்? டாய்ஸை போய் திருடுறான். டாய்ஸ் பொம்பளைகளோட இன்னர் வேற திருடுறாங்க. சாதாரண மாடு போயிட்டு இருக்கு, மாடை சுடுறான், பயந்து ஓடுறாங்களே. பயிற்சி என்பது அது ஒரு நிலை, உள்ளத்துல உறுதிங்கிறது வேற. இப்ப நீங்க அங்க எடுத்திருக்க புதுசா எடுத்திருக்க, கண்டிப்பா புதுசா தான் எடுத்திருக்காங்க. அவங்கள வழியிலே வேதனையிலே வந்திருக்காங்க. தகப்பனை, தாயை, புள்ளைய பறி கொடுத்துட்டு வந்திருக்கிறான். எதுக்காக? ஏன் நாடுன்னு சொல்லப்போனா, சுருக்கமா சொல்லப்போனா ஒரு சுதந்திர போர் அவங்களுக்கு. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க 1000 பயிற்சி கொடுங்க, பயிற்சி கொடுக்காம போங்க. முதல்ல தேவை உள்ளத்துல உறுதி. அந்த உள்ளத்தினுடைய உறுதி அங்க இருக்க குழுக்களை நான் சொல்ல, அங்க இருக்க மக்களுக்கே இருக்கு சொல்லுது. நான் உதாரணத்துக்காக ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. வாடி காசாவுக்கு வர்றாங்க, சீஸ் ஃபயர் முடிஞ்சு ஜனவரி மாசம் நடக்கிற சீஸ் ஃபயர்ல. அப்ப வர்றப்ப ஒரு வீடியோ எடுக்கப்படுது. பின்னாடி பக்கம் ஒரு சகோதரர் நிக்கிறாரு, முழுவதுமாக இன்னைக்கு சொல்றாங்கல்ல எப்படின்னா 2 லட்சம் டன் குப்பை இருக்கு. அவ்வளோ குப்பை இருக்குது. அந்த குப்பைக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு ஒரு சகோதரர் ரொம்ப சர்வசாரம் பேசுறான். ஏன்னப்பா நீ இவ்வளோ பாதிப்படைஞ்சிட்டு, இவ்வளோ கஷ்டமா இருக்குது, இப்படிலாம் கேள்வி கேட்கப்படுது. ஒரே பதில் சொல்லிட்டு போறான், என்னன்னா இது வந்து புனித பூமி, இதான் நாங்கள் தியானம் செய்யணும்ல. புல் அரிச்சிருச்சு எனக்கு. அப்படியே பார்க்க எனக்கு அவ்வளோ ஒரு திகைப்பா இருந்துச்சு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்படி இருக்க ஆளுகிட்ட போய் நீ பயிற்சி எல்லாம் என்னத்துக்கு? எனக்கு தான் பலம் இருக்கு, எனக்கு உள்ளத்துல தைரியம் இருக்குது. பயிற்சி கொடுத்தவன் தான் ஓடுறானே இஸ்ரேலு. அப்ப இந்த ஈர்ச்சிங்கிறது முதல்ல அது நம்பகமான தகவலான்னு நம்மளுக்கு தெரியல. இந்த மக்களுக்கு பயிற்சியே தேவையில்லை அப்படிங்கிறதா அங்க இருக்கக்கூடிய கலை சூழ்நிலை பார்க்கும்போது நம்ம புரியுற விஷயமா இருக்கு. இஸ்ரேல் தொடர்ந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பிறகும் அங்க வன்முறைகள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
இப்ப கேள்வி என்னன்னா இல்லை சாதாரணமாக அது தவறாக எடுத்துக்கூடாது. சொல்லுங்க. நான் சாதாரணமாக நீங்கள் வன்முறை கடந்து போகிறோமா இல்லை, சீஸ் வேறு ஏற்றுக்கிட்டேல, ஒப்பந்தம் போட்டாச்சு இல்லை, ட்ரம்ப் அங்கே போனார்ல, இஸ்ரேலுடைய நாடாளுமன்றத்தை போய் உரையாட்டினார்ல, காமெடி பண்ணார்ல, திரும்படியும் எல்சேக்கு வந்தார்ல, எகிப்துக்கு வந்தார்ல, ஒப்பந்தம் போடப்பட்டாச்சுல, உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, 100 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இல்ல அதுதான் ஒரு கேள்வி ஏற்படுத்துது. இது வரைக்கும் இஸ்ரேல் வந்து ஒப்பந்தத்தை கடைபிடித்த மாதிரி எந்த ஒரு வரலாறுமே நம்ம பார்க்க முடியும். ஒழுக்கமாவே இல்லை, ஒப்பந்தம் இல்லைங்க, மனுஷனுக்கு இருக்க அடிப்படை இருக்கும்ல, அடிப்படை இது அதே அவங்ககிட்ட இருக்காது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாருன்னு அந்த விஷயத்த சிம்பிளா பாருங்க. பணைய கைதிகளுடைய ஹாஸ்டேஜுடைய உடல்கள் இருக்கு, அந்த உடல் நம்ம மரியாதை கொடுக்குறோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஒரு ஜூஸ் இறந்து போனார்னா அவருடைய பிரேதம் போனால் எந்திரிச்சு நிற்கணுங்கிறது இஸ்லாமியர்களுக்கு சொல்லப்பட்ட வலியுறுத்தப்பட்ட விஷயம். நம்ம அது மரியாதை கொடுக்குறோம். ஆனால் இவங்க பிரேதங்களை எடுத்துட்டு போயிட்டு இஸ்ரேலில் பலருடைய 1967 ஜமீலாங்கருடைய கணவரை இன்ன வரைக்கும் பிரேதமாக வச்சிருக்கிறாங்க. பலருடைய பிரேதங்களை வச்சு அங்கே அவங்களுடைய உடல்களை வச்சு மென்டலியாக டார்ச்சர் கொடுக்குறாங்க. அப்படி டார்ச்சர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க ஒரு கைதியை கொடுத்தா, இறந்து போன உடல்களை கொடுத்தா நீங்கள் 15 பேர் 10 பேர் கொடுக்கணுங்கிறது ஒப்பந்தம். அப்படி கொடுக்கப்படுற அந்த உடல்களில் பலருடைய கழுத்தில் போட்டிருக்க டேகு கூட கட் பண்ணல, தூக்கு போட்டுருக்கு டேக், அது கண்ணை நோண்டி எடுத்திருக்காங்க. பலருக்கு தூக்கு தண்டனை, பலருக்கு நம்பர் என்ன தெரியுங்களா, HN HR 32F. செதஞ்சு போன உடலை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அங்கே சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லையே, அங்கே DNA கண்டுபிடிக்கிறது வசதிகள் இருக்கா? எதுவுமே இல்லையே. அப்போ கடந்த காலங்களில் 54 பேர், போன வாரத்தில் 54 பேர் அடையாளம் தெரியாத பிரேதங்களில் அதனுடைய குடும்பங்கள்லாம் நின்று இறுதி சடங்கு தொழுகை நடத்துகிற காட்சியை பார்க்க முடியுது. அதனால இதை சாதாரணமாக பார்க்க முடியல. இஸ்ரேல் வந்து சாதாரணமாக ஒரு மனித நேயம் உள்ள மனிதன் நடந்துக்குவான்ல, அது மாதிரியோட நடக்கிறது இல்லை. அதுதான் இங்கே வந்து ஒரு கேள்வியை ஏற்படுத்துது. இப்போ 300-400 வருஷம் பிரச்சனை இது. இப்போ இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை. ஆப்வியஸாக அந்த பிரச்சனை வந்து அங்கே முடியணும், அந்த மக்கள் வந்து அமைதியாக வாழணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய எண்ணமும், அதுதான் உலகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் வந்து இஸ்ரேல் அதற்கான நம்பகத்தன்மை வாய்ந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியும் போது, எத்தனை காலங்கள் இது நீடிக்குமா அந்த போர் நிறுத்தம்? முதல்ல இவ்வளோ நாள் முடியாத பிரச்சனையை ட்ரம்ப்னால இது முடிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இது ஏற்படுத்தியிருக்கு. அப்போ போர் நிறுத்தம் இது நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு அந்த மக்கள் நிம்மதியாக அங்கே வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான சூழல் அங்கே இருக்கு. அதாவது இப்போ நடக்கிற சம்பவங்களை வச்சு நம்ம சொல்கிறோம், ஆனால் பொதுவாக அந்த மக்கள் நல்வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நியூஸ் படித்த குழந்தைகள்லாம் இன்னமும் ட்ரோனு லாரி சவுண்டெல்லாம் போனால் நிம்மதியாக குழந்தைகள் தூங்க முடியாமல் எழுந்திருக்கிறான். நம்ம வீட்டு குழந்தைகள் தான் எப்படி நம்ம மனசு கஷ்டப்படும். பார்க்குற நண்பர்கள் சிந்திச்சு பாருங்க, இன்னமும் பயந்து போய் திடுக்கிட்டு எந்திரிக்கிறாங்களாம் குழந்தைகள். அப்படி அப்போ அந்த குழந்தை நிம்மதியாக வாழணும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் யதார்த்த கல நிலவரம் இன்னைக்கு என்னென்னா, நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு பார்க்கல இந்த களம் சர்வசாதாரணமாக முடியாது. 2 பகுதியாக பிரிக்கிறான். என்ன ஆகும்? தெற்கு பகுதியை பிரித்து போதை கும்பல் கையில் ஒப்படைச்சு வடக்க கோயிலை வச்சா அது எப்படி இருக்கும்? இதில் மஞ்சள் கோடுன்னு வச்சுருக்காங்க. இந்த மஞ்சள் கோடு யாருக்கு தெரியும்? அந்த மஞ்சள் கோடு தெரியாது, தடந்து அதை சுடுறது அதிகார சபை. அந்த மஞ்சள் கோடு பற்றின விழிப்புணர்வு அங்கே இருக்க மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கா? இல்லையே, கண்ணுக்கே தெரியாதுங்க, எப்படி தெரியும்? அப்படி வந்து 6 பேர் 8 பேரை சுட்டுக் கொள்கிறான். குழந்தைகளை இழந்தவங்க எப்படி இருக்கும்? இதை நான் சொல்கிறத விட உங்களுக்கு இமானுவேல் மெக்ரைன் வந்து 2023 டிசம்பர் நினைக்கிறேன் அப்போ சொன்னார், தி நோ செக்யூரிட்டி ஆஃப் இஸ்ரேல் அட் தி காஸ்ட் ஆஃப் பாலஸ்தீன் லைவ்ஸ். என்றைக்குமே இஸ்ரேலுக்கு நிம்மதி கிடையாது நீ பாலஸ்தீன உயிரை வாங்கிக்கிட்டே இருந்தா அப்படின்னு. அப்போ இந்த களம் வந்து அமைதியாக இருக்கணும் தான் நம்ம விருப்பப்படுறோம். அதுக்கு இஸ்ரேல் அனுமதிக்கலை. தொடர்ந்து அங்கே தாக்குதல் நடத்துகிறான், தொடர்ந்து அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறான். இந்த பிரச்சனை இந்த உலகத்து பார்வையில் எப்படி ஆப்கானிஸ்தானில் இருந்துச்சோ, அப்படி ஈராக்கில் எப்படி இருந்துச்சோ, அது மாதிரி தான் நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அதுவே நிரந்தர தீர்வாக இருக்காது. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்க, மெஹதி அவங்க வருவாங்க, அதெல்லாம் அந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க வர்றப்ப அந்த தீர்வு கிடைக்கும். இன்னும் நீங்கள் விளங்கிக்கணும், அந்த மக்கள் ஒரு சாரார், நம்ம சொன்ன ஒரு சாரார் வந்து அதையே விரும்புகிறாங்க. நான் இறைவனுடைய பாதையில் என் நாட்டுக்காக நன்மைக்காக நான் போராடி இறந்து போனால் இறைவன் எனக்கு நற்கூலியை வழங்குவான்ல அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எதை இன்னைக்கு ஒரு சாரார் மக்கள் அப்படி இருக்கு. அதனால தான் போய் உடனே அம்மா சர்வீஸ் செஞ்சுன்னு உடனே போய் ஏன் சேர்றாங்க? பிடிச்சி போயா காசு தர்றாங்களா? எதுவுமே கிடையாது. இறைவன்கிட்ட நற்கூலி கிடைக்கும். நான் இறந்து போனால் என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும், நான் உண்மைக்கு தானே போராடுறேன் அப்படின்னு போகிறாங்க. அந்த மக்களுடைய விருப்பம் இப்படி இருக்கே, என் நாட்டுக்காக போராடணும்னு. அப்போ இதுக்கான தீர்வு எப்படி இருக்கும்?
உலகத்தின் தலைவர் கொண்டு வர தீர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குன்னு தான் எல்லா ஜேர்னலிஸ்டும் சொல்கிறாங்க. நம்மளுக்கும் அதுதான் புரியுது. நிரந்தர தீர்வாக நான் சொன்ன விஷயம் என்னென்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றதான் அமையும் என்பது நம்ம யதார்த்த கல நிலவரமாக அதை தான் இருக்குது. இறைவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். கண்டிப்பாக அந்த மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கணும், மக்கள் நிம்மதியாக வாழணும். நம்ம எப்படி இங்கே நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி அந்த மக்களும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக வாழணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பும். இன்ஷால்லா அதுக்காக நம்மால் செய்ய முடிந்தது அப்படிங்கிறது பிரார்த்தனை. நம்ம செய்த, அதாவது நம்ம இன்னும் போராட்ட களங்கள் வீரியமாக இருக்கணும். மக்கள் போராட்ட களங்கள் வீரியமாக இருந்தால் நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஆஸ்திரேலியாவில் அல்பானிஸ், அது வலதுசாரி சிந்தனை நாடு, G7 இருக்க நாடு. அல்பானிஸ் நான் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறேன்னு சொன்னார். எதுக்காக? பாசமா? கசா மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கப்பா அப்படின்னு பாசமா? இல்லை. சிட்னிலையும் மெல்போர்ன்லையும் நடந்த ஆர்ப்பாட்டங்கள், சனிக்கிழமை நடந்த ஆர்ப்பாட்டங்கள். பிரிட்டனில் ஸ்மார்ட் ஏன் பேசினார், அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் ஸ்டார்மர் ஏன் பேசினார்? நடந்த ஆர்ப்பாட்டங்கள், போராட்ட களங்கள், மக்களுக்கான குரல். இந்த மக்களுக்கான குரல் இருக்கும் பட்சத்தில் நம்ம சொல்கிற மாதிரி அவங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கான சூழல் இருக்குது. அதாவது நிம்மதியானன்னா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு உயிர் போகாது, அது அந்த மாதிரியான ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்த கல நிலவரம். கண்டிப்பாக இன்ஷால்லா அப்படி ஒரு நிலை எதிர்பார்ப்போம். அதுக்காக அந்த மக்களுக்காக பிரார்த்திப்போம். இன்ஷால்லா மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களோட சந்திப்போம்.